ஹலோ வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப் சேனல். இந்த vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரைடே புட்லூர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஃப்ரைடேனாலே வந்து அம்மன் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் இது ஆடி மாதம். ஸோ அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதத்தில். நாங்கள் அந்த கோயிலுக்கு போன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12:50 அந்த மாதிரி தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லா கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும், அதாவது ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நிறைய ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த கோயில் வந்து பில்ட் ஆச்சு அப்படின்னு. அதோட ஹிஸ்ட்ரி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு இந்த கோயிலை பற்றின வேறு ஏதாவது ஒரு வரலாறு தெரிஞ்சிருந்தா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போயிடலாம். இந்த கோவில் திருவள்ளூரில் புட்லூர்ன்ற ஒரு ஊரில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் வந்துட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு ஊராக தான் வந்து இருந்துச்சு. இப்போ கோயில் இருக்குல்ல, அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட இடம் பேர் வந்து பூங்காவனம். ஸோ வந்து பூங்காவனத்து அம்மன்னு சொல்கிறாங்க. கோவில் வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான். இந்த லொக்கேஷன் பூங்காவனம்ன்றதுனால பூங்காவனத்து அம்மன்னு இன்னொரு பேரும் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ முதல் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போகிற அந்த வழியில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தண்ணி தாகம் வந்திருக்கு. அதனால வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துடுறாங்க டயர்ட் ஆகிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு போயிட்டு தண்ணி எடுக்க போயிட்டாரு. அப்போ வந்து மழை காலன்றதுனால ரொம்ப ஜோன்ட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ திடீர்னுட்டு அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துடுச்சு. அவரால் சீக்கிரம் அந்த தண்ணியை கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சேர்க்க முடியல. அவங்க ஒய்ஃபும் அவங்களோட ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மேலே எறும்பெல்லாம் புத்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் உட்கார அவங்க மேலே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அந்த புத்து ஃபுல்லாக வந்து எறும்பு கட்டி அவங்க ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டாங்க. கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கவும் அவங்க ஒய்ஃப் புத்தில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிறத பார்த்துருக்காரு. இப்போ அந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்களே, அதை வந்து ஹஸ்பண்ட் சிவனாகவும் அவங்களோட மனைவி வந்து பார்வதியாகவும் வந்து இப்போது சொல்கிறாங்க. ஸோ பார்வதி அம்மன் தான் அந்த புத்தா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிவன் வந்து பார்த்ததில்ல, அவரும் வந்து சோகமாக அவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க. அதனால தான் அந்த கோவிலில் வந்து சிவன் அண்ட் பார்வதி 2 பேருமே இருப்பாங்க. பார்வதி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அந்த புத்து ஷேப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து நம்ம பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கிளம்புனது 1 மணிக்கு வந்து கிளம்புனோம் வீட்டில் இருந்து. அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் 45 மினிட்ஸ்லேயே போய் சேர்ந்துருவோம். பட் இது வந்து ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஷார்ட் வேன்னு சொல்லி ஒரு ரோட்டில் வந்து போனார். அந்த ரோடு ஃபுல்லாக குழியாக பள்ளமாக இருந்துச்சு. அது போகிறதுக்கே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியே தான் இருந்தது ரோடு. கொஞ்சம் கூட சரியே இல்லை. அந்த ரோடும் வந்து அவங்க போடவே இல்லை. பல வருஷமாக அப்படியே விட்டுருந்தாங்க போல். அது போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து புட்லூர் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிரிட்ஜு வந்து வருது. அது பிரிட்ஜுக்கு மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரியாமல் அங்கே வண்டியை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு கூகுள் மேப்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த பிரிட்ஜ் மேலே தான் போகணுன்னு சொன்னாங்க. அப்படியே பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டோம். அப்படியே இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்துடலாமா? பொன்மேனின்ற ஒரு ஏழை விவசாயி வந்து மகேஸ்வரன்றவர்கிட்ட அவரோட இடத்த வந்து அடகு வச்சு காசு வாங்கியிருக்காரு. அவர் ஏழைன்றதுனால அந்த பணத்தை சீக்கிரமாக அவருக்கு கொடுக்க முடியல, அந்த இடத்தையும் மீட்க முடியல. அதுக்கு மகேஸ்வரர் வந்து கோபம் அடைஞ்சு, நீ பூங்காவனம்ன்ற ஒரு இடத்துல நீ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உழுது விதைச்சி அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொன்மேனிக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி ஒரே நைட்டில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனாலும் அவர் போயிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது வயசான 2 பேர் வந்துட்டு அவர்கிட்ட தண்ணி கேட்குறாங்க. அவரும் தண்ணி போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்க 2 பேர் காணாமல் போயிடறாங்க. இவரும் சரி காணாமல் போயிட்டாங்களே சொல்லிட்டு அந்த இடத்த வந்து மறுபடியும் ஒழுக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ ஒழுகும் போது கரெக்டாக ஒரு இடத்துல குத்தும் போது அங்கேருந்து ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லாக பீச்சி அடிச்சிருக்கு. அப்போ வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா ரத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு புத்து இருக்குது. அந்த புத்துலேருந்து தான் அந்த ரத்தம் வந்திருக்கு. அப்போ அவருக்கு அம்மன் வந்து காட்சி அளிச்சு, இந்த இடத்துல வந்து எனக்கு கோவில் கட்டணும், கோவில் கட்டினா இந்த ஊர் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தது தான் இந்த கோவில். அப்படின்னும் இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது. ஸோ இந்த வரலாறுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம வந்து இந்த கோயில் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து இறங்கின உடனே அங்கே இருக்க கடையில் வந்து எலுமிச்சம், தேங்காய் அதெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டு தான் வராங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ ட்ரெயின்லேருந்து வெளியூருக்காரங்களாம் வந்து ட்ரெயின் மூலயமா இந்த கோயிலுக்கு ஈஸியாக வரலாம். நாங்களும் சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு ட்ரெயினில் தான் வருவோம், எங்கள் பாட்டி கூட வருவோம். புட்லூர் கோயில் போகிறோன்னு சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடும். ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படின்ற தாட் தான் ஃபஸ்ட்டு வரும்.
அப்படியே நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் கோயிலுக்கு வெளியில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டமும் இருந்துச்சு. இப்போது வெளியே வந்து ஒரு சூளம் இருக்கும். அந்த சூளத்தில் எல்லோரும் வந்துட்டு அந்த எலுமிச்சத்தை வந்து குத்துறாங்க, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். க்யூவில் நின்று அந்த டைம் வந்து ஒரு 2 மணி போல் தான் நாங்கள் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நிறைய பேர் இங்கே வந்தாங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்துட்டு இங்கே வளக்காப்பு, அவங்க வளக்காப்பே வந்து இங்கே நடத்துகிறாங்க. அப்படி நான் வந்து காமிச்சிருப்பேன். அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வளக்காப்பு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு மண்டபமும் இருக்குது. அந்த மண்டபத்தில் நிறைய பேர் வந்து வளக்காப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த க்யூ ஸ்பெஷலாக அந்த எதிர்க்க போதில் அந்த க்யூ வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணுறவங்களுக்கான அந்த க்யூ தான் அது. நிறைய பேர் வந்து இந்த மாலை, ஜடை அதெல்லாம் எடுத்துகிட்டு கோயில் சாமி பார்க்குறதுக்கு போனாங்க. கடைசியாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம். நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம். நாங்கள் வெளியே வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. 2 மணிக்கு நின்று 4 மணிக்கு தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப கூட்டம், க்யூ ரொம்ப பெருசுன்னெலாம் கிடையாது. பட் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்படியே நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு சாப்பிடாததுனால ரொம்ப பசிச்சுது. அதனால் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நானும் எங்கள் மம்மியும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படி சாப்பிட்டுட்டே வந்து நடந்து கார்கிட்ட வந்து நடந்து போயிட்டுருந்தோம். மெயினாக எங்கே போனோம்னாலும் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டிலேருந்து. பட் மருந்து கார்லேயே வச்சுட்டு போனதுனால தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லாதனால ரொம்பவே வந்து டயர்டாச்சு. அதனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த நாகப்பழம் வாங்கியிருந்தார். அதில் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் வழியில் போகும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு. அண்ட் நாங்கள் வந்த வழியில் போகல, ஏன்னா அது ரொம்ப ரோடு சுத்தமாக சரியில்லாதனால வேறு ஒரு வழியில் தான் வந்து போயிருந்தோம். அப்படியே வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டோம். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு போனோம். ஸ்ரீ பிரதிபா பவன் ஹோட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். உள்ளே வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. 4 மணி மேலே ஆயிடுச்சுன்றதுனால கூட்டம் எதுவுமே இல்லை, யாரும் வந்து சாப்பிட்றதுக்கு வரல. நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். நான் வந்து சாம்பார் கேட்டிருந்தேன். சாம்பார் காலி ஆயிடுச்சுன்னாங்க. தயிர் சாதம் அப்புறம் கேர்டு இருந்துச்சுன்னாங்க. கேர்டும் லாஸ்ட்டு ஒன்று, அந்த ஒன்று நான் தான் வாங்கினேன். எங்கள் அம்மா வந்து பரோட்டா, எங்கள் அப்பா வந்து மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய்.